412வது மந்திரம். இது ஸ்திதி என்கின்றதை பற்றி பாடுது. தானே திரையொடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல்மலை ஆதியுமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனும் ஆமே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒவ்வொரு சொல்லுடைய அர்த்தம் பார்ப்போம். தானேன்னா அவரே, அவரேன்னு அர்த்தம், கடவுளே. திரையோடு தேவருமாய், திரைன்னா கடல், தண்ணீர், அது நீங்கள் ஒரு உபலட்சணமாக எடுத்துக்கலாம். திரைன்னு சொன்ன உடனே தண்ணீர், கடல். கடல்னாக்கா பஞ்சபூதங்களும் நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். அது பேர் உபலட்சணம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் மீதியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தானே திரையோடு, திரைன்னா பஞ்சபூதங்களும் அவரே ஆயிட்டாராம். தேவருமாய், அங்கே இருக்கிற தேவர்கள் சொல்லக்கூடிய வானுலகம் அவங்களும் அவரே தான், அப்படி அவர் நிற்கிறார். தானே உடல் உயிர் தத்துவமாய், இப்போ நம்மக்கிட்ட வரார். இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் விட்டுட்டு தேவரை விட்டுட்டு மனிதர்கிட்ட வரார். மிருகங்களையும் நீங்கள் சேர்த்துக்கணும். எல்லாமே உபலட்சணம்னு எடுத்துக்கணும். ஒன்று சொன்னோம்னா மீதி எல்லாம் புரிஞ்சுக்கணும். உடலும் உயிருமா அவர் தான் இருக்கிறார், ஸ்தூலமுமாக இருக்கிறார், சூக்ஷ்மமாக அவர் தான் இருக்கிறார். தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும். அப்போ முதல்ல திரைங்கிறது வந்து மாயைன்னு வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கடல் மலைன்னு வேறு சொல்கிறார். தானே திரையோடு தேவருமாய், மாயா திரை, அந்த மாயா பொருளாகவும், தானே கடல் மலை ஆதியுமாய், இந்த பஞ்சபூதங்களாகவும் அவர் இருக்கிறார். தானே உலகில் தலைவனும் ஆகே, அவரே இந்த தலைவனும் இருக்கிறார் அப்படின்னு கேட்குறார். இப்போ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை இப்போ நம்ம செய்யணும். ஒரு இடத்துல இங்கே நான் களிமண்ணை பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். குவிஞ்சி ஒரு பெரிய உருண்டையாக கட்டியாக இருக்குது. அது வந்து மிருத் பிண்டம்னு பேர். மிருத்துனாக்கா மண், பிண்டம்னா உருண்டை. இப்போ களிமண் உருண்டை ஈரமாக பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்க? ரூபம் என்ன? பிண்டம், உருண்டை. அது வடிவம். அதுக்கு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்கன்னா மண் உருண்டைன்னு பேர் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அப்படி போய் ரெஸ்ட் எடுத்து வர்றதுக்குள்ள நான் ஒரு 100 பொம்மை செய்துட்டேன். அழகழகான பொம்மைங்க, விதவிதமாக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள், தோப்பு தரவு, ஆடு மாடு, மிருகங்கள், அப்புறம் தேவர்கள், முருகன் வள்ளி தெய்வ யானை அப்படின்னு 100 பொம்மை செய்துட்டாங்க. கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன். நீங்கள் வந்துட்டீங்க, திரும்பி வந்தவனுக்கு அங்கே இப்போ அங்கே மண் உருண்டை இல்லைல்ல, மண் உருண்டை காண போயிடுச்சா? அங்கே தான் இருக்குது. என்னவா இருக்குது? இப்போ பொம்மைகளாக இருக்குது. இப்போது எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? முதல்ல காலையில் நான் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்னீங்க, மண் உருண்டைன்னு. இப்போ அதே மண் உருண்டைக்கு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அது எங்கேருந்து? இப்போ 100 பொருளை நான் உண்டாகினேண்ணா, நான் ஒன்றுமே செய்யலை, மண் தான் இங்கே இருக்குது. நான் கஷ்டப்பட்டு நான் மண்ணை பொம்மையாக்கியிருக்கிறேன். அப்போ பொம்மைன்னு ஒரு பொருள் அதில் இல்லைல்ல, மண் தானே இருக்குது. இப்போவும் மண் தானே இருக்குது. நான் அதே மண்ணுக்கு 100 பேர் கொடுக்குறோம். காலையில் அதுக்கு ஒரே பேர் தான். அப்போ ஒரு நாமம், கடவுள் இத்தனை நாம ரூபங்களாக இருக்கிறார். அப்போ எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கணும் இல்லை? இந்த எல்லா பொம்மையும் யார் காப்பாற்றுறது? மண்ணு தானே. ஒவ்வொரு மனத்திலும் மண்ணு தானே இருக்கணும். இப்போ பார்க்க நாய் ஒரு பொம்மை இருக்குது, அதுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். இப்போ மண்ணுக்கு வந்து கடவுள்னு பேர் வச்சுடுவோம். இப்போ கடவுள்னு ஒரு பொருள் இருந்தது, சிருஷ்டியானவுடன் என்னாச்சு? 100 நாம ரூபங்கள் வந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் மொத்தத்தை சிருஷ்டியில் எண்ணற்றது. இப்போ 100ஆக இருப்பது யார்? கடவுள். கடவுள் அவர் தாங்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போ மண்ணை எடுத்துருங்க, 100 பேர் எங்கே இருக்கிறாங்க? உண்மையில் 100 பேர் இல்லவே இல்லை, மண்ணு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சிருஷ்டி செய்கிறவன் என்ன பண்ணான்? தன்னையே பல நாம ரூபங்களாக காட்டுறான் இல்லை? இப்போ நாம ரூபங்கள்னா ரூபம் பார்க்குறதுக்கு ஒரு மனம் வேணும், அதுக்கு பேர் சொல்கிறதுக்கு ஒரு மனம் வேணும். அப்போ நான் யார்? சிருஷ்டி பண்ணுறவர். நாம ரூபங்களை உற்பத்தி பண்ணுற ஒன்று, அதை என் பேரில் நான் மனம்னு சொல்கிறேன். அவர் அதை மாயங்கிறார்.
இப்போ கடவுள் அவருடைய மனம் பேர் மாயை. அந்த மாயை வைத்து என்ன பண்ணுறாரு? மாயையில் என்ன இருக்குது? தன்னையே 100 பொருளாக பேர் சொல்லிக்கிறார். அப்போ அத்தனையில் அவர் தானே இருக்கிறாரு. இப்போ நீங்கள்லாம் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், நாமெல்லாம் அவருடைய நாம ரூபங்கள். ஒரு ரூபம் அது ஒரு பேர் கொடுத்துருக்குறோம், மஞ்சு. ஒரு ரூபம் அதுக்கு பேர் சாத்தப்பன். இப்படி ரூபம் கொடுத்துருக்கோம். யாருக்கு கொடுத்துருக்குறோம்? கடவுளுக்கு தான் கொடுத்துருக்குறோம். அப்போ நீங்கள் கடவுளாக இல்லையான்னு நீங்கள் என்ன கேளுங்க, நான் கடவுள்னு தான் சொல்லுவேன். அப்போ அவரே தானே களிமண்ணே திரையோடு தேவருமாய் நிற்கும். எல்லாத்துலையும் தேவர் பொம்மை செய்துருக்குறோம். அப்போ யார் இருக்கிறாரு? மண்ணு தான் அங்கே இருக்குது. அப்படி தான் நிற்குது. அது தேவராக நின்றுட்டு இருக்கிறார். யார்? கடவுள். அவர் தான் மாயா இன்னைக்கு திரையோடு தேவருமாய், தானே உடல் உயிர் தத்துவமாய். உங்களுடைய உடமாகவும் கடவுள் தான் இருக்கிறாரு, உங்களுடைய உயிராகவும் கடவுள் தான் இருக்கிறாரு. தானே கடல் மலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வேறு இருக்கக்கூடிய அனைத்துமே அவர் தான் நிற்கிறார். இந்த உதாரணம் களிமண்ணி ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இவ்வளோ பட்டவங்க சும்மா இருந்துருவாரா? இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது நடக்கணும் இல்லை, கல்யாணம் காட்சி நடக்கணும் இல்லை, வீடு கட்டணும், சொந்த வாழ்க்கையெல்லாம் வாழணும் இல்லை, அதெல்லாம் அவர் தானே பண்ணணும். பொம்மை மட்டும் செய்து விட்டால் போதுமா? அவங்களுக்கு ஆசைகள் பாவ புண்ணியம்லாம் இருக்குது. போன சிருஷ்டியில் அவங்க பண்ண பாவ புண்ணியம்லாம் இருக்குது, ஞாபகம் வச்சுருக்கிறாரு. டேய் நீங்கள் இப்படிலாம் கல்யாணம் பண்ணி, நீ அவளை கல்யாணம் பண்ணி இதை பண்ணிக்கான்னு அவர் சொல்கிறார். அதையும் அவர் தான் கொடுக்குறார். அவர் சொன்னபடி தான் ஆட்டு வைத்தால் யாரோ ஆடாதாரே கண்ணா. இப்போ பொம்மையும் படைச்சு இதை ஆட்டியும் வைக்கிறாரு. அதனால் அவரே உலகில் தலைவனுமாய், எல்லாருக்கும் அவர் தான் தலைவன். அவர் தான் கர்ம பலதாதா. நாம் செய்த கர்மம் வேறு யாருக்கும் போயிடக்கூடாது, தண்டனை யாருக்கும் போயிடக்கூடாது. நான் செய்த ரிவார்டு, நான் செய்த அன்பளிப்பு எனக்கு தான் வரணும். நான் செய்த தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும், இன்னொருத்தர் போயிடக்கூடாது இல்லையா? அது மாதிரி யாருக்காவது தப்பாக போயிருக்குதா? இறைவனுடைய நீதியில் என்றைக்கும் தப்பே நடக்காது. அதனால் அவர் தலைவன். இந்த பாடல் ரொம்ப அழகாக. ஸ்திதியை பற்றி என்ன சொல்ல முடியும்? அவர் விஷ்ணு காப்பாற்றுறாரு. ஸ்திதிங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவராக எல்லாம் இருக்கிறார். அப்படின்னா அவர் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் பேர் தாரணி, தாரயதி, தாங்கி பிடிக்கிறவர். இன்னும் சில பாடல் ஸ்திதியை பற்றி இருக்கிறது, அதையும் பார்ப்போம். 411. புகுந்து நின்றான் வெளியாய் இருளாகி, புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாகி, புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி, புகுந்து நின்றான் புத்தி மண்ணி நின்றானே அப்படின்னு முன்ன சொன்ன அதே அர்த்தம் தான் இங்கே இருக்கிறது. அங்கே நின்றான்னு சொன்னார். களிமண் எல்லாவற்றிலும் முருகனாக நிற்கிறது, பனைமரமாக நிற்கிறது, பிள்ளையாராக நிற்கிறதுன்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி இப்போ நான் இருக்கு. இப்போ களிமண் எல்லா பொம்மையிலும் புகுந்துருக்குதுன்னு சொல்லலாம்ல. எப்படி சார் புகும்? முதல்ல முருகர் செய்துட்டு அப்புறம் களிமண் ஒன்று போச்சா? ஆனால் நமக்கு அப்படி தான் தெரியுது. களிமண் எல்லா பொம்மையிலும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது, நீக்கமர இருந்திருக்கிறது. முருகனுடைய உச்சிலையும் களிமண், பாதத்திலையும் களிமண். இதே மாதிரி இங்கேயும் களிமண், இது உள்ளேயும் களிமண், காலிலையும் களிமண். இப்படி அவன் புகுந்து நின்றான். எங்கே? வெளியாய், ஆகாயம் முழுக்க அவன் நிரம்பி இருக்கிறான். இருளாய், இங்கே வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி என்ன இருளாக இருக்குதோ அது அறியாமையுமாய். புகுந்து நின்றான் புகழ்வாய் இகழ்வாய். இங்கே நல்லவனும் கெட்டவனும் அவரே தான். புகழ்வதற்குன்ற எந்த பொருள் இருந்தாலும் அது அவர் தான். இகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய எந்த பொருளும் சீச்சி இந்த சிருஷ்டியில் இவ்வளோ மோசம்னு சொல்கிறதும் அவரே தான். இந்த பொம்மை செய்யும்போது எல்லாம் பாராட்டுறாங்களா என்ன? வாங்காத சில பொம்மைகள் இருக்க தானே செய்யுது, அதுவும் அவரே தான். புகழ்வாய் இகழ்வாய். அப்புறம் ஒவ்வொரு பொம்மையும் இப்போ உயிர் எடுத்து ஓட ஆரம்பிச்சுன்னு வைங்க. அப்போ அந்த உடலாக அவர் தானே இருக்கிறாரு. அப்புறம் ஓட வச்சது யார்? அவரே தான். உடலுமாய் உயிருமாய். அப்புறம் அவர் எங்கே தான் அவருடைய இந்த அறிவு சக்தி இவ்வளவும் படைச்சாரு? அவர் எங்கே இருக்குதுன்னா எல்லார்கிட்டையும் புத்தியில் யோசனை செய்கின்ற சக்தியாக அவர் தான் இருக்கிறார். புகுந்து நின்றான் புத்தி புந்தி மண்ணி நின்றானே. எல்லாருடைய புத்தியிலும் அவர் இருக்கிறார். நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தீங்கன்னா சாமி தான், பேசினா ஆசாமி. நீங்கள் பேசாமல் வீட்டில் இருந்து பாருங்கள், பொட்டாட்டம் உங்களை வந்து சாமி சாமின்னு கும்பிடுவாங்க. வாயை திறந்து பேசிட்டோம்னா மூடு வாயம்பாங்க. திறந்துட்டியா அப்படின்னு. அப்புறம் ஆசாமி ஆயிரம்ல. இந்த புத்தி சிருஷ்டி பண்ணிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சு.
சிவமாக இருந்ததுன்னா அமைதியாக இருக்கலாம். அதனால் அது பேர் தமம்னு சொல்லியிருக்கிறோம். பேச நினைத்தேன், ஏன் பேச வேண்டும் ஒரு எண்ணம் நினைந்தது, பேசாமல் இருந்து விட்டேன். நல்லா இருக்குது வாழ்க்கை. நீ கொஞ்ச நேரம் இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். எப்பெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ இது பேசி தான் ஆகணுமா? இது பேசினா இவங்க மாற போகிறாங்களா? இது பேசி என்ன ஆக போகுது? நமக்கு கெட்ட பேர் தான் வரப்போகுது அப்படின்னு நினச்ச உடனே விட்டுட்டோம்னு வச்சுங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. இது பேர் தமம். அப்படி பேசாமல் விட்டுட்டுன்னு வைங்க, மனசில் நீங்கள் பேச ஆரம்பிச்சுடுங்க. சொல்லாமல் விட்டுட்டேன், இருந்தாலும் 4 வார்த்தை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு யாரையாவது மனசில் வச்சு நினச்சோம்னா அதை விட்டுடுங்க. அது பேர் சமம். வெளியே மனிதர்களோடு உறவாடுவதை நிறுத்துவது தமம். உள்ளுக்குள்ளே மனுஷங்கிட்ட வச்சு பேசணும் பார்த்தீங்களா, அதுவும் தப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சமம் தமங்கிற ரெண்டுத்தையும் நம்ம கையாளணும். சமங்கிறது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது. சமம்னா மனசை நம்ம கட்டுப்படுத்துறது. நீங்கள் மனசுக்குள்ளே ஊறுகாய் ஜாடி, பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வச்சுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சீமாறு, கட்டை, மரம் எல்லாம் வச்சுங்க, அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மனுஷனை கொண்டாந்து வச்சுக்காதீங்க. 2 பேர் தலைக்குள்ள நினைவு வந்துட்டாங்கன்னா என்ன தொந்தரவு தெரியுமா? மாமன், மச்சன், நாத்தனார், கொழுந்தியார், அப்புறம் பகைவன், நண்பன். அப்போ நம்மளுக்கு மோசடி செய்துட்டு ஏமாத்தின ஒரு வாள், நம்ம மிரட்டிட்டு இருக்கிறவன், இவங்களெல்லாம் உள்ளே கொண்டாந்துட்டோம்னா மனசு என்ன ஆகும் பாருங்கள். ஊறுகாய் ஒன்றும் பண்ணலை, ஆனால் மனிதன் பண்ணிவிடுவான். தயவுசெய்து இங்கே மனசில் மனுஷனுக்கு இடம் தராதீங்க. கடவுளுக்கு கொடுங்க இடத்த. கடவுளை எங்கேயோ ஓரமாக படத்தில் கொண்டு போய் சமையல் ரூமில் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு எதுக்கு இந்த குப்பைகளை கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க? ஒரு பிரயோஜனம் இல்லாதவனை. இப்போ நீங்கள் வச்சுருக்கணும்னா அவனை உங்களை வச்சுருப்பான்ல. அவன் உன்னை என்னென்ன வாட்டி வதைப்பான், அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு. நாம் அவனை என்னென்ன வாட்டி வதைக்கிறோம். தயவுசெய்து இந்த மனதில் மனிதருக்கு இடம் தராதீர்கள். நீங்கள் உங்கள் மனசே போதும். ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நான் மட்டும் இருந்தேன்னா நல்லா இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் வந்தாக்கா இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்வோம், எதை கொடுப்போம், எதை திருப்திப்படுத்த போகிறோம், இது அப்படி சொல்லி வச்சுருக்குமே, இப்படி மாற்றி இப்படி சொல்கிறது வேண்டாம் சாமி. இந்த மனதில் மட்டும் மனிதருக்கு இடம் தராதே. வந்தாக்கா விசாரிச்சுட்டு உடனடியாக அமிச்சுது. பேசலாம் நினைத்தேன், மனசில் கூட பேச வேண்டாம்னு தோணிச்சு, விட்டுவிட்டேன் அப்படின்னு யார் மனசில் வந்தாலும் உடனடியாக பேச நினைக்காதீங்க. எதிரிலே வந்துட்டாலும் பேச நினைக்காதீங்க. இது பேர் தான் சமம் தமம். சரி, இப்போ ஸ்திதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய பாடல் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு அது மட்டும் காதில் கேட்டு வைங்க. 413 உடலாய் உயிராய் உலகமதாகி கடலாய் கார்முகில் நீர்பொழி வானாகி இடையாய் உலப்பிலி எங்கும் தானாகி அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே. இதிலே நம்ம பார்த்தோம், உடலாகவும் உயிராகவும் கடலாகவும் கார்முகிலாகவும் அந்த நீர் பொழிகின்ற வானாகவும் நடுவில் உலப்பிலி எங்கும் தானாகி, இதுக்கு எல்லாவற்றிலும் அவர் அழியாதவராக நீக்கமராதாக எங்கும் தானாகி இதை யார் அறிந்து கொண்டார்களோ அடையார், அந்த முடிவை தேடுபவர்கள் பெருவழி அண்ணல் நின்றானே, அவருக்கும் அவர் வழி காட்டுவார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இறைவனை பற்றிய அறிவு வந்ததுன்னா ஒரு உணர்வு வரும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு அறிவு வந்தாலும் அறிவோடு சேர்ந்து ஒரு உணர்வை நாம் அடைந்தோம். நம்ம படித்தோம்ல. அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை நீங்கள் எவ்வளோ அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உணர்வு வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகின பிறகு மாறிடும். நேற்று என்னோட ஒரு 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 குழந்தைய அறிமுகப்படுத்தினாங்க. அவர் பேர் விண்ணிலா. இது வயசானவர். இவர் வேறு ஆசிரியர், ஆசான், சாமின்னு சொல்கிறாங்க. என்ன மிரட்டி போட்டுருவார், ஏதாவது கேள்வி கேட்டுருவார். நமக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா நமக்கு அவமானம் அப்படின்னு ஒரு மாதிரி தள்ளி தள்ளி இருக்குது. அப்போது என்னை பற்றிய அறிவு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற உணர்வு இருக்குதுல்ல. அப்புறம் அதுக்கு குழந்தைகிட்ட பேசுகிறேன்.
ஏன் இந்த ஸ்கூலில் படிக்கிற, என்ன படிக்கிறம்மா, எனக்கு கூட இது தான் ரொம்ப பிடிக்கும். நீ பரவாயில்லையே, நீ கூட வரைவியா அப்படின்ட்டு, நான் உனக்கு வரைஞ்சி காட்டுறேன் பார் அப்படின்னு வரைஞ்சி காமிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி அவர் வந்து பயமுறுத்துகிறவர் இல்லை, இவர்கிட்ட எதுவெல்லாம் பேசலாம், ஒரு சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர்கிட்ட நிறைய திறமெல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அப்போ ஒரு என்ன உணர்வு வந்திருக்கோம், பயம் போயிட்டு ஒரு மரியாதை உண்டாகுது. அப்புறம் நான் கேட்குறேன், நீ ஸ்கூலுக்கு எப்படி போகிற, ஆட்டோவில் போகிற, இப்போ இங்கே ஆசிரமத்துக்கு பக்கம் தானே இருக்கிற, வர்றதுக்கு உனக்கு சைக்கிள் இருக்கா, சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு, ஓட்டுவேன் அப்படின்னு. சைக்கிள் எங்கே இருக்குதுன்னு, சைக்கிள் இருக்குது ஆனால் பங்க்சரு துரு பிடிச்சி கெட்டு கிடக்குதுன்னு. சரி பண்ணிடலாமா, அவங்க அண்ணா வச்சுருக்கிறான்ல ஒரு சைக்கிள், அவங்ககிட்ட கூட அவன் செய்து கொடுப்பான், அவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான், இல்லை சாமி சொன்னாருன்னு சொல்லு, அவன் வந்து கொண்டு போய் சரி பண்ணி கொடுப்பான், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வா அப்படின்னும் போது இப்போ இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால, இப்போ எப்படி இருக்கும் உணர்வு, சரி எங்கள் தாத்தா விட இவர் நல்ல தாத்தாவாக இருக்கிறாரே அப்படின்னு தான் நினைப்போம். அப்போ அறிவு வளர 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 நம்ம உணர்வும் மாறிக்கிட்டே இருக்குதில்ல. அப்போ நம்ம எப்படி அறிஞ்சு வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற உணர்வு தான் இருக்குது. இப்போ இறைவன் நம்ம எப்படி அறிஞ்சு வச்சுருக்கிறோம், அதுக்கேற்ற உணர்வு தான் நம்மக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இறைவனை அறிஞ்சிட்டிங்க இல்லையா, என்னென்னு அறிஞ்சிக்கிட்டீங்க, எங்கேயோ வானத்தில் கோயிலில் என்றைக்கோ ஒரு நாள் சந்திக்கிறவரா இல்லை, எனக்குள் என்னால் கடல் நீர் வான் எல்லாமே அவர் தான் இருக்கிறார். இந்த பொம்மையை ஞாபகம் வச்சுங்க, இந்த களிமண் எல்லாவற்றிலும் இருக்கிறாரே அப்படின்ற வரும்போது இப்போ இந்த அறிவோடு நீங்கள் கடவுளை பாருங்கள், என்ன உணர்வு வரும், பயம் உணர்வு வருமா, எவ்வளோ காருண்யம் இல்லை, என்னெல்லாம் அருள் பண்ணியிருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையெல்லாம் அவர் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. நான் துன்பப்பட்டேன்னா அவர் இல்லை எனக்குள்ளேருந்து துன்பப்படுறாரு. ஒரு பொம்மை அழுதுன்னா களிமண் தானே அழுது, ஒரு பொம்மை சிரிச்சதுன்னா களிமண் தானே சிரிக்குது. அடடா, அப்போ நான் தப்பு செய்தேன்னா கடவுளெல்லாம் தப்பு செய்கிற மாதிரி ஆகிடும். நான் கடவுளாக இருந்துட்டு இந்த தப்பு செய்வேனா, கடவுளாக இருந்துட்டு இப்படி அழுவேனா. அப்போ உங்களை பற்றி அறிவு எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ உங்களை பற்றி அறிவு மாறினவன்னா உங்களை பற்றி உணர்வு எப்படி இருக்கும், பெருமிதமாக இருக்கல்ல. அதுதான் அறிவும் உணர்வும் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி என்ன அறிவு சிந்திச்சிருக்கணுங்கிறது தான் நம்முடைய உணர்வுக்கு காரணம். ஒருத்தன் துக்கப்படுறான்னா அவன் அப்படி அவனை புரிஞ்சு வச்சுருக்கிறான். அவனை மற்றவங்க எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. மற்றவங்க சொல்ல அவனுக்கு என்ன கோடீஸ்வரன் எல்லாம் ஆயிரக்கிறது, சொத்து எல்லாம் சுகம் இருக்குதுன்னு. ஆனால் அவனை அப்படியே புரிஞ்சு வச்சுருக்கிறான். மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அவன் என்ன என்ன இருந்து என்ன, ஒருத்தரை என்னை எட்டி பார்க்குறதில்ல, ஒருத்தரை மரியாதை கொடுக்கறதில்ல. எனக்கு உடம்புல இங்கே வலிக்குது, ப்ரெஷர் இருக்குது, முதுகு வலிக்குது, டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும், இவ்வளோ மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு போது அவனுக்கு துக்கம்தான் இருக்குது. தன்னை அப்படி தானே புரிஞ்சு வச்சுருக்கிறான். தன் உடலுன்னு நான் நினச்சி, உடல் வர துன்பெல்லாம் நான் நினச்சி அந்த உணர்வில் இருக்கிறான் இல்லையா. இப்போ தன்னை பற்றி அறிவு தானம்மா ஒருத்தனுக்கு முதல்ல வேணும். உலக அறிவெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், முதல்ல இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் திருமந்திரத்தில் அவ்வளோ அழகாக இந்த இறைவனை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போது நாம் ஸ்திதி பார்த்துட்டோம். அடுத்தது சம்ஹாரம். ஒரு இடைவெளிக்கு தண்ணி சாப்டராக போடலாம். சம்ஹாரம் அப்படிங்கிறத சம்காரம் அப்படின்னு தமிழ் படித்திருக்கிறார். சம்ஹாரம் தான் அதனுடைய உண்மையான வடமொழி சொல். தமிழில் திருமந்திரத்தில் சங்காரம் அப்படின்னு போட்டிருப்பார். அதை லயம் அப்படின்னு சொல்லலாம். அழித்தல்னு சில பேர் சொல்லுவாங்க, பிரளயம்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரிசால்விங் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் அது பேர் ரிசால்விங். உங்களுக்கு நிறைய கோபம் வந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சிட்டிங்க. அப்போ அந்த கோபம் எங்கே போச்சு? ரிசால்விங். மறுபடியும் இப்போ அந்த ஆனந்தம் வந்துடுச்சு, இப்போ அது வெளிப்படுது, இப்போ அது எவால்விங், அது எவல்யூஷன். மறுபடியும் அது எங்கே போச்சு? உங்ககிட்ட தான் போயிடுச்சு, அது இன்வல்யூஷன். எவல்யூஷன், இன்வல்யூஷன். இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர்கிட்ட இந்த எவால்வ் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது? ரிசால்வ் ஆகுது. அது இன்வல்யூஷன், எவல்யூஷன், இன்வல்யூஷன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இப்போ இங்கே ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது, சினிமாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அது எவல்யூஷன், ப்ரொஜெக்ஷன், சிருஷ்டி. அந்த படம் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா ஸ்திதி. அந்த படத்தை ஸ்திதியாக வச்சுருக்கிறது யார்? அந்த ஒளி தான். அந்த ஒளி தானே இது முதல்ல சிவரில் அந்த படத்தை கொடுத்தது. அப்புறம் அந்த படத்தை காப்பாற்றுறது யார்?
அந்த ப்ரொஜெக்டர் லைட்டு தான், எல்லாத்துலேயும் அவர் இருக்கிறார். லைட் இல்லாமல் இங்கே யார் இருக்கிறாங்க அங்கே? அதான் அந்த சோதி. மறுபடியும் சுபம் அப்படின்னு படம் முடிஞ்சு போச்சு. டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே போச்சு படம்? செவர்லேருந்து மறைஞ்சு போயிடுச்சா? இல்லை. முதல்ல வெளியே வந்துதா? அந்த ப்ரொஜெக்ட்லேருந்து வெளியே வந்துதா? வெளியே வந்தால் மாதிரி இருக்குது, நடந்தால் மாதிரி இருக்குது, அது உள்ளே போன மாதிரி இருக்குது. உண்மையில் அது வெளியும் வரல, உள்ளேயும் போகலை. நீங்களும் அதே மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பாட்டு பாடுங்க. அது உங்கள் மனசை விட்டு வெளியே போச்சா? அப்புறம் பாடி முடிச்சிட்டிங்க, அப்புறம் அழிஞ்சே போச்சா? இன்னொரு தடவை பாடுறதுக்கு ரெடியாக தானே இருக்குது. எத்தனை முறை வேணால் நீங்கள் பாடலாமில்ல. அதுபோல் இந்த மறைத்தல் அது லயம்னு பேர். அது ஒட்டுமொத்தமாக நடந்த பேர் பிரளயம். சாதாரண வந்தால் லயம், இல்லைன்னா மகாலயம், மகாலய அமாவாசை அப்படின்னு மகாலயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவர் லயத்தை பற்றி செய்கிறார். இந்த லயங்கிறத சரியாக புரிஞ்சுங்க. கடல் அழிய போகுது, கலியுகம் வந்து எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னா எல்லாம் கடல் வந்துடும், நெருப்பு வந்துடும் அப்படின்லாம் கற்பனை பண்ணி சினிமா எடுக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் தூங்கும்போது என்ன ஆகுது? லயம்தான் ஆகுறீங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சம் எங்கே போச்சு? உங்கள் வீடு, வாசல், உறவு, உங்கள் வீடு, சட்டு முட்டு சாமான்களாக நீங்கள் தூக்கத்தில் எங்கே போச்சு? உங்கள் கிட்ட தானே போச்சு. அழிஞ்சா போச்சு. நெருப்பு போட்டால் எரிச்சிங்க. நாளைக்கு சிருஷ்டி பண்ணணும் இல்லை. காலையில் எழுந்த உடனே மறுபடியும் எங்கேருந்து சிருஷ்டி ஆகுது? உங்கள் புத்தியிலேருந்து தான் சிருஷ்டி ஆகுது. மாயா. உங்களுக்கு மனம்னு பேர், அவர் சிருஷ்டி பண்ணால் அது பேர் மாயான்னு பேர். இப்போ சங்காரை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சங்காரங்கிறது நெருப்பில் எரிக்கிறதோ, முப்புறம் எரித்தார், அப்படி கண்ணை திறந்தார் நெருப்பில் வந்துடும். அப்புறம் சிவபெருமான் கோவம் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நெருப்பு போட்டு எழிப்பார். அதெல்லாம் நீ பயந்துடாதீங்க, ஒன்றும் ஆகாது. எல்லாம் அவர் மனசுக்குள்ளே போய் மறைஞ்சிடுவோம். இப்போ ஒரு மனசில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். நித்திய சங்காரம் உறக்கத்து நீள் மூடம், வைத்த சங்காரம் சாக்ராதீதமாம், சுத்த சங்காரம் தொழிலற்ற கேவலம், உய்த்த சங்காரம் பரன் அருள் உண்மையே. இப்போ சங்காரங்கிறத சம்ஹாரன்னு படிச்சுக்கோங்க. அதனால் திருமந்திரத்துக்கு நம்ம எந்த தீந்தும் தெரியல. அவர் தமிழ் சொன்னார், அதையே நான் சமஸ்கிருதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சம்ஹாரத்தை நம்ம பலவிதமாக புரிஞ்சுக்கலாங்க. ஒரு சம்ஹாரத்தை இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு, 422, லயங்கள் மூன்றினும் இருக்குதுங்களா? இங்கே இல்லை இல்லையா? லயங்கள் மூன்றினும் ஒன்று கல்பாந்தம், நிலையென்று அழித்தமை நின்றுணர்ந்தேனால் உலைதந்த மெல்லெறி மெல்லறி போலும் உலகம் மலை தந்த மாநிலம்தான் வெந்ததுவே அப்படின்னு ஒரு பாட்டு. நான் முதல் பாட்டுக்கு அடுத்ததாக சொல்கிறேன். உண்மையிலே இதுதான் முதல் பாட்டு அவர் எழுதுனது. இதை நம்ம பொறிச்சுக்கோம். முதல்ல சொல்கிறார், லயங்கள் மூன்றினும் ஒன்று கல்பாந்தம்னு சொல்கிறார். அதை நம்ம விரித்து பார்க்கணும். லயங்கள் மூன்றுங்கிறார். 3 வித லயங்கள் இருக்குது, 3 வித சம்ஹாரங்கள் இருக்குது, 3 வித மறைத்தல் ரிசால்விங் இருக்குதுன்னு சொல்கிறார். ஒன்று நித்திய பிரளயம், ரெண்டாவது மகா பிரளயம், மூன்றாவது கல்ப பிரளயம் அப்படின்னு 3 இருக்குது. நித்திய பிரளயம் அப்படிங்கிறது தினமும் நடக்கிறது. நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்க இல்லையா, அதுவே ஒரு பிரளயம் தானே. சம்ஹாரம் பண்ணுறார் கடவுள், உங்ககிட்ட பண்ணுறார். உங்கள் ரூபமாக நீங்களே கொஞ்சம் பண்ணிக்கிறீங்க. அது பேர் நித்திய பிரளயம். தினமும் நடக்குது, அதனால் நித்தியம்னு பேர். அது உறக்கம் அல்லது ஜனன மரணம் கூட வச்சுக்கலாம். அதுதான் நித்தியமாக இருந்துகிட்டே இருக்குது. உறக்கம் அல்லது ஜனன மரணம், அது ஒரு நித்திய பிரளயம். இப்போ நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் போயிட்டார். அப்போ யாரோ ஒருத்தர் பிறக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க பிறக்கிறாங்க, இறக்குறாங்க பிறக்கிறாங்க. அப்போ ஒரு பிரளயம் இருக்குது, ஒரு சிருஷ்டி இருக்குது. அவன் கொஞ்ச நாள் வாழறான், அப்புறம் அவன் லயம் ஆகிறான், மறுபடியும் வேறு இடத்துல பிறக்கிறான். அப்போது பிறப்பு மிறப்பும் கூட நித்திய பிரளயம் தானே. ஒருவேளை நம்ம எல்லாருமே ஒரே சமயம் இறந்துட்டோம்னா அது மகா பிரளயம். அது பேர் மகா பிரளயம். அது யுக முடிவுன்னு பேர். கிருதயுகம், துவாபர யுகம்,
திரேதாயுகம், கலியுகம். இந்த மாதிரி ஒவ்வொரு யுகமும் முடியும் பொழுதுனாகும் எல்லாத்தையும் அழிச்சிடறாருன்னா என்ன பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டார். அப்போ யுக முடிவில் வர்றதும் போது திரேதாயத்தில் இருக்கவங்க தான் துவாபரத்துலேயும் வருவாங்க. கிருதத்தில் இருந்தவன் தான் திரேதா, அப்புறம் அவன் தான் துவாபரம், அவன் தான் இப்போ வந்து கலியுகம். இப்போ எல்லாருமே அதே ஆளுங்க தான், புதுசாக நம்ம வர்றதில்லை. இது மாதிரி எத்தனை விதமான கலியுகங்களும் எத்தனை யுகங்களும் நம்ம வந்துருக்குதோ, அப்படி ஒவ்வொரு முறையும் வரும்போது அது யுக முடிவுங்கிறோம். அது யுகாதின்னு பேர். யுக ஆதி, யுகம் தொடங்குது, அது யுகாதி பண்டிகைன்னு நம்ம சொல்கிறோம். யுக ஆதி அந்த ஒரு வருஷம், அது ஒரு யுகம் நம்ம நினச்சிக்கிறோம். யுகாதி, மகாபிரளயம். சரி, இந்த பிரம்மாவுக்கு 1000 ஆண்டுகள் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம கண்ணு பார்க்க முடியாது. ஒரு கல்பமே அவருக்கு ஒரு நாள், ஒரு பகல் இல்லை, ஒரு பிரளயம், ஒரு யுகமே ஒரு பகல், இன்னொரு யுகம் அவருக்கு ராத்திரி. இப்படி வந்து 365 ராத்திரியும் பகலும் அப்படின்னா எத்தனை யுகங்க போயிருக்கோம். அப்படியே ஒரு வருஷம், அது மாதிரி 1000 வருஷம் அவர் வாழ்வார். அவர் முடிஞ்ச உடனே போதும்பா, அவருக்கு தூக்கம் வேணுமில்ல, அவர் தூங்கிடுவார் இல்லையா, அது பேர் கல்ப பிரளயம்னு பேர். அப்போ பிரம்மாவே போயிடுவார். அப்புறம் அடுத்த பிரளயம் இன்னொரு கல்பம் ஆரம்பிக்கும், அதுக்கு ஒரு புது பிரம்மா அப்பாயிண்ட் ஆவார். அவர் எங்கேருந்து வந்தார்னா, போன பிரளயம் கல்ப பிரளயத்தில் ஒருத்தர் காத்துட்டு இருப்பாருங்க ப்ரொமோஷனுக்காக சத்தியலோகத்தில். அவர் ரொம்ப காலம் பிரம்மமாக வாழ்ந்தார். இந்த கல்பத்திலேருந்து அவர் வந்து பிரம்மம் ஆகிடுவார், அவர் ஹிரண்ய கர்ப்பன் ஆகிடுவார். அவர்கிட்ட எல்லா வேதங்களும் நினைவும் வந்துடும், அந்த அளவுக்கு அவருக்கு அறிவும் வந்துடும். ஏன்னா ஒரு கல்பம் முழுக்க இருந்தார் இல்லையா, எல்லா ஜீவனையும் பார்த்துட்டார் இல்லையா, அவர் நினைவில் இருக்கும் இல்லையா, அவருடைய சிருஷ்டி ஆகிடுவார். அப்போ கூட இருக்கிற மற்றவங்கெல்லாம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்படி காளிங்கிற கழுத்தில் நிறைய தலை இருக்கும், தலை மாலை தலை கணிந்து. அந்த ஒவ்வொரு மாலையும் ஒரு கல்ப முடிவில் செத்த பிரம்மாவோட தலை. 52 தலை இருக்கும். அப்படின்னா 52 தான் நினைக்க வேண்டாம், அதுக்கு மேலே நிறைய இருக்குது. அந்தமாக கழுத்து தாங்கணுன்னு ஒரு 52 போட்டு வச்சுருக்கிறோம் ஒரு கணக்குக்கு. கையில் வேறு வேணும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்பத்தை முடிஞ்சோடனே இவனை எடுத்து மாட்டிக்கணும்னு, அப்புறம் ஒருத்தர் சிருஷ்டி பண்ணுவார். இப்படி வரும்போது லயங்கள் 3லும் ஒன்று கல்பாந்தம், ஒன்றை மட்டும்தான் சொல்கிறார். கல்பாந்தம், கல்ப முடிவு, அதுன்னு பேர். எல்லாமே சமஸ்கிருத சொல் தான் அவர் சொல்கிறார். மற்ற 2 எதுன்னா நித்திய பிரளயமும் மகா பிரளயமும். மகா பிரளயத்து ஒவ்வொரு யுக முடிவு, யுக முடிவுக்கு அப்புறம் யுகாதி தொடக்கம். இதை நான் அறிந்து கொண்டேன், நிலையன்று அழித்தமை நின்று உணர்ந்தேனால். அவர் திருமந்திரத்தில் சொல்கிறார் திருமூலர், நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், இவங்களுக்கும் இதே கதி தான், கல்பத்துக்கும் கதி, மனிதர்களுக்கும் கதி, தேவர்களுக்கும் இது தான், ஒரு பிரம்மாவுக்கே இதே கதி தான் அப்படின்னு நான் பார்த்த உடனே இதெல்லாம் எப்படி இருக்குதான், உலை தந்த மெல்லரி போலும் அப்படின்றார். உலையில் போட்ட அரிசி மாதிரி. உலையில் போட்ட கொதிக்கும்போது அரிசி எங்கே இருக்குது, சாதம் வெந்து குழஞ்சி போச்சு, கூழாயிடுச்சான். அது மாதிரி இந்த உலகமெல்லாம் கூழாயிடுமா, எல்லாம் ஒரு டிஸ்டிங்ஷன் தெரியல. இப்போல்லாம் 100 பொம்மை பண்ணி வச்சுருக்குறோம், எல்லாத்தையும் போட்டு ஒரு யானை போட்டு மிதிச்சிடும். பழையபடி அது உலையில் போட்ட அரிசி மாதிரி அடுத்த சிருஷ்டிக்கு தயாராகிடுச்சு. மலை தந்த மாநிலம் தான் வெந்ததுவே. இப்படி மலைகளெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய இந்த பூமின்னு சொல்கிறீங்களே, இதுவும் வெந்து அப்படி தாண்டா கூழா போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு பொயட்டிக் ரெப்ரசன்டேஷன், பார்க்க நல்லா கேட்குறது. இப்போ இது பார்ப்போம். நித்திய சங்காரம் உறக்கத்து நீள்மூடம், வைத்த சங்காரம் சாக்கிரதாதிதம், சுத்த சங்காரம் தொழிலற்ற கேவலம், உய்த்த சங்காரம் பரனருள் உண்மையே. இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா டாப்பிக்கு மாறுது நம்மக்கிட்டேயே. இப்போ வந்து பிரபஞ்சத்தை பற்றி சொன்னார் இல்லையா, ரொம்ப ட்ரிக்கியாக நம்மளுடைய திருமந்திர திருமூலர் உங்ககிட்டயே அந்த சம்ஹாரத்தை காட்டுறார். நீ தான் அது மாதிரி சம்ஹாரம் பண்ணுற, உங்ககிட்ட ஒரு சம்ஹாரம் இருக்குது. மற்ற பிரபஞ்சம்லாம் கூட கல்பாந்தரத்தில் தோன்றி மறுபடியும் தோன்றும். ஆனால் மனிதா, நீ குருவினுடைய உபதேசம் பெற்று முக்தி அடைந்தால் அது அத்தியந்த லயம்னு பேர். அந்த பிரளயத்துக்கு ஈடுனே இல்லை. அதுக்கப்புறம் வரவே மாட்டான், அவன் பிறக்கவே மாட்டான். நீங்கள் இனிமேல் பிறக்கவே மாட்டீங்க இந்த ஞானம் வந்த பிறகு. இந்த பிரம்மாலாம் பிறக்க வேண்டியிருக்குது, பாவம்.
எத்தனை கல்பங்களாக அவங்க வந்து போகிறாங்க, எத்தனை தேவர்கள், எத்தனை கோடி உயிர்கள், எத்தனை புவனங்கள், அவங்கெல்லாம் மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்குதே. பனிஷ்மெண்ட் வாங்குறாங்கல்ல, பிறக்கிறதுனா ஒரு பனிஷ்மெண்ட் தானே, நீ செய்த கர்மத்தை அனுபவித்து பிற அப்படிங்கிறார். ஆனால் பிரம்மஞானி, உனக்கு உன்னுடைய லயம் அதுக்கப்புறம் யாருக்கு இல்லாத ஒரு லயம்டா, அது அத்தியந்த லயம்னு பேர், அது பேர் முக்தின்னு பேர். இந்த லயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ இந்த சம்ஹாரத்தையே மனிதன்கிட்ட காட்டுறார். உன்கிட்டயே இருக்குது, பிரம்மமாக இருந்து எல்லாவற்றையும் அழிக்கின்றவன் நீ, முப்புறம் எரித்தவன், அது பேர் அத்தியந்த லயம், அது பேர் முக்தி. அதுதான் கடைசி லைன், உய்த்த சங்காரம் பரன்னருள் உண்மையே. எவன் ஒருவன் இந்த உண்மையை உய்த்து அறிந்து கொண்டானோ, உய்த்தறிதல்னு வேறு. இந்த உண்மையை பிரம்மம் நானுன்னு கண்டுபிடிக்கிறது வந்து 2 விதத்தில் இருக்குது. சப்த ஞானம், அர்த்த ஞானம். வெறும் நான் பிரம்மம் அகமஸ்மி அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்து சப்த பிரம்மம், ஸ்ருத பிரம்மம். கேள்விப்பட்டேன், நமக்கு சொன்னாருங்க, நாமெல்லாம் கடவுள் 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 தான் இப்படிலாம் இருக்கிறார் இந்த ஞானம்னு சொன்னார். இப்படி விரிஞ்சிருந்தால் அது பேர் ஸ்ருத பிரம்மம். ஸ்ருதம்னா கேட்ட பிரம்மம். அது புரிஞ்சுக்கிட்டா வச்சுங்க, அது அவகத பிரம்மம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெறும் கேள்வி ஞானத்தில் தான் இருக்கிறீங்களா? இந்த பிரம்மம் உங்ககிட்ட ஸ்ருத பிரம்மமா, அவகத பிரம்மமா? இப்போ வரைக்கும் ஸ்ருத பிரம்மமாக தான் இருக்குது சார். அப்போ அவகத பரியந்தம் சிரவணம் செய்க. இது அவகதம் ஆகும் வரை குருவை விடாமல் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அது அவகதம் ஆகும். அவகதம்னா அபரோக்ஷமாக. இப்போ நீங்கள் பரோட்சமாக ஆத்மா அப்படிதான், ஆத்மாவும் பிரம்மம் ஒன்றான் அப்படின்லாம் பிரிச்சுப்பேன். அப்படி சொல்ல குரு, நீயும் பிரம்மம் ஒன்றுன்னு சொன்னார். இங்கே நான் உணரணும். எங்கேயோ பால்கோவா இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறது இல்லை, நாக்கில் போட்டு இதுதான் பால்கோவான்னு சொல்லணும். அது பேர் அபரோட்ச ஞானம், அபரோட்ச அனுபூதி. தேன்னு சொல்கிறாங்களே எப்படி இருக்குங்கன்னு, இங்கே வா கண்ணுங்க சார் அப்படின்னு நான் கட்டிட்டு அப்படி ஒரு ட்ராப் போடுறோம். இது தாண்டா அபரோட்ச ஞானம். பாட்டில் இருக்குது, அது தேன் குழக்கொண்டு இனிப்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது பரோட்ச ஞானம். இப்போ நம்மக்கிட்ட நான் தான் பிரம்மங்கிறதெல்லாம் பரோட்ச ஞானமாக இருக்குது. அவகதம் ஆயிடுச்சுன்னா அடியேன் என்ன பேர் பெற்றேன், என்னுடைய லயம் ஈடுநேற்ற லயம். இந்த பேர் பிரபஞ்சம்லாம் பாவம் மறுபடியும் பிறக்கணும். இப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தன் பிஹெச்டி முடிச்சுன்னு வச்சுங்க, இனிமேல் காலேஜே கிடையாது, படிக்கிறதுக்கு படிப்பே இல்லைன்னு வைங்க. அவன் என்ன சொல்லுவான்? மற்றவங்களை படிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு படிங்க படிங்க படிங்க. 7ஆம் கிளாஸா 8ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸா 9ஆம் கிளாஸ், +2வா காலேஜ், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ப்ரீஜி, அப்புறம் டாக்டரேட். படிக்கிறவங்களாம் பார்த்தா அவன் எப்படி இருப்பான்? டாக்டரேட் வாங்கினவன் பாவம். எப்போ லீவுடன் காத்துட்ருப்பீங்க, எக்ஸாம் என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி இந்த அத்தியந்த லயம் அடைந்தவன் இந்த தேவர்களையும் மூவர்களையும் 5 பேர் பெற்றாங்களே, ருத்ரன் பிரம்மா, இவங்களெல்லாம் பார்த்துட்டு பாவம் எப்படா அவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவான். ஆச்சரியமாக இருக்குதே, அப்பேற்பட்ட ஞானமாக இது. அது உய்த்த சங்காரமாக. அவன் உய்த்துட்டான், உய்த்தறிந்தான். அது பேர் அபரோக்ஷம்னு பேர். அபரோக்ஷ ஞானத்தால் அவன் சம்காரம் எழுதான். அவனுடைய முப்புறம் எரித்து விட்டான். சூல சூக்ஷ்ம காரணம் 3ஐயும் எரித்து விட்டான். முப்புறம் எரி செய்த பெருமாளே அப்படின்னு சொல்கிறாங்களே, ஞானி தான் முப்புறம் எரித்தவன். இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் 3ஐயும் அவன் எரிச்சிட்டான். அப்படின்னா ஞானி எரிச்சிட்டா இருக்கிறாரு, அவன் தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்கண்ணே. அவர்கிட்ட அது இல்லை. அதுதான் உய்த்த சம்ஹாரம். இப்போ சொல்கிறாரு, மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இந்த ஞானி வந்து உய்த்த சங்காரத்தில், அத்தியந்த சங்காரத்தில் அவன் வந்து லயமாயிட்டான். இனிமேல் அவனுக்கு மறுபடியும் சிருஷ்டிங்கிறதே கிடையாது. மீதி பேரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்குறாங்க, நனவில் இருக்கிறாங்க, அப்புறம் ஏதோ சமாதியில் கொஞ்ச நேரம் நிர்விகல்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சுஷுப்தி, சபிகல்பம், நிர்விகல்பம்னு 3 சொல்கிறார். ஆனால் பாட்டில் அது இல்லை. ஆச்சாரியர்கள் தான் அதை கண்டுபிடிப்பாங்க. ஆச்சாரியர்களுக்கு அந்த அந்த சக்தி இருக்குது.
நித்திய சம்ஹாரம் உறக்கத்து நீழ்விடும். இப்போ நம்மகிட்டேயும் நித்திய சம்ஹாரம் ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. தினமும் தூங்குகிறோம், லயமாயிட்டோம், பிரம்மமாயிட்டோம். அப்போ நம்ம பிரம்மந்தான் கட்டாயம். ஏன்னா 3 சரீரம் இல்லை. இந்த காரண சரீரம் தான் இப்போ ஆனந்தமய கோஷமாக இருக்குது. அந்த சரீரமும் போயிடுச்சுன்னா அவன் பிரம்மந்தான். அப்படிப்பட்ட நிலை தினம் வர்றதுனால உறக்கத்து நீள் மூடம், உறக்கம் வரைக்கும் இருங்க நீண்ட அறியாமை ஒன்றோடு இருக்கிறோம் பார்த்தியா, அது அன்றாடம் அனுபவிக்கின்ற ஒரு சம்ஹாரம் அப்படிங்கிறார். இன்னொரு சம்ஹாரம் ஒன்று இருக்குதான். அது என்னென்ன, ஜாக்கிராதீதமாம் அப்படின்னு சொல்கிறார். இது சாக்கிராதீதம்னு எழுதியிருக்கிறார். ஜாக்கிரதைன்னா நனவு, ஜாக்கிரதா அப்படின்னு. இப்போ தூங்குறதுக்கு பேர் சுஷுப்தி. சுஷுப்தியில் நித்திய சம்ஹாரமும், நனவில் அதாவது மிழித்து கொண்டிருக்கும் பகலில் ஜாக்கிராதாதிமம் அப்படின்னு சொல்கிறார். அதில் என்னென்ன, நான் இருக்கிறேன், உலகம் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது, அது சபிகல்பம் அப்படின்னு பேர். அது ஒரு சம்ஹாரங்கிறார். அந்த சவிகல்ப சமாதியில் இப்போ தியானத்துக்கு போயிடுவோம். கணவர் தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ இருக்கிறான். அவன் சாதாரண மனிதனாக இருக்கிறான். ஆனால் அவனும் ஒருத்தன் தியானம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஞானத்தை பெற்றவன் இந்த ஞானத்தின் அடிப்படையில் தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானத்தில் ஒரு நிலை வருது, அது பேர் சமாதின்னு பேர். அந்த சமாதின்னா ஒரே மாதிரியான எண்ணம் அங்கே போயிட்டுருக்குது. சவிகல்ப சமாதின்னு பேர். அது பேர் ஜாக்கிரதை. நனவோடு இருக்கிறான். தியானம் இருக்குது, ஆனால் நனவு இருக்குது. என்ன நனவு இருக்குது, நான் இறைவன். இந்த ரெண்டுத்தையும் யோசிக்கிறான். இறைவன் எப்படிப்பட்டவர், அவர் மாயாசக்தியில் சிருஷ்டி பண்ணுறவர். நான் புத்தி சக்தியில் சிருஷ்டி பண்ணுறவன். புத்திக்கும் மாயைக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒன்று தான். இது இத்தினோண்டு, அது பெருசு. அது சமஷ்டி, இது வியஷ்டி அப்படின்னு தியானம் பண்ணுறான். அந்த தியானத்தில் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இறைவனும் அவனு மட்டும்தான் இருக்கிறாங்க. இறைவனை பார்க்குறார். நீங்கள் இறைவனாக்கா ராமர் லக்ஷ்மணன் அந்த இறைவன் இல்லை, இந்த சிருஷ்டிகர்த்தா சிவனும் பார்வதியும். அந்த அறிவும் ஞானமும் விஞ்ஞானமும் விதவிதமான ஞானம். அவர்கிட்ட ஞான விஞ்ஞானம், ஞானமாக சச்சிதானந்தமும் விஞ்ஞானமாக மாயையும் இருக்கிறது. நானும் சாதாரண ஆள் இல்லை, நானும் ஞான விஞ்ஞானம், நானும் ஆத்மாவாகவும் என்னிருக்கின்ற அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிருஷ்டி தொழிலை கர்த்தா போக்தாவாக இருக்கின்றதும் புத்தியும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் ரெண்டுமா இருக்கிறானா. நனவோடு இருக்கிறான். ஆனால் உலகம் அவனுக்கு இல்லை. இப்போ அவன் மாத்திரம் இருக்கிறான். அவனும் இறைவனும் மாத்திர தனியாக கொஞ்சி கொள்ள. 2 பேரும் ஒருத்தர் தானா. லட்டும் பூந்தியும் மாதிரி. லட்டு தான் மாயாசக்தியில் இருக்கிற ஈஸ்வரன். அதில் ஒரு பூந்தியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பூந்தி, அதுவும் அதே இனிப்பு தானே, அதே பொருள் தானே, அதே மாவு தானே. நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அவர் சமஷ்டி, ஒரு உருண்டையாக இருக்கக்கூடிய லட்டு. நான் அதில் இருக்க ஒரு பூந்தி. ஷேப்பில் தான் நாங்கள் வேறு, ஆனால் தன்மையில் நாங்கள் 2 பேரும் ஒன்று. என்கிட்ட என்ன இருக்குது அதே தான் லட்டுலேயும் இருக்குது. நான் இல்லாமல் லட்டே கிடையாது அப்படின்னு அவன் அறிகிறான். பாருங்கள், இது பேர் ஜாக்கிராதீதம். நனவிலேயே அதீதம்னா அதுக்கும் தாண்டி இருக்கின்ற ஒரு லயம். அப்போ ஒரு லயம் ஆகிட்டான்ல. ஆனால் இருந்தாலும் நான் உலகம்னு 2 இருக்குது, இன்னும் லயம் ஆகலை. இறைவனோட லயம் ஆகிட்டான். இப்போ 3வது சுத்த சம்ஹாரம் தொழிலற்ற கேவலம் அப்படிங்கிறார். இந்த தியானம் அவன் செய்துகிட்டே இருக்கும்போது இறைவனை பார்க்குறான். அவர் சமஷ்டி, நான் வியஷ்டி. அவர் வனம், நான் அதில் ஒரு மரம். அவர் பெரிய லட்டு, திருப்பதி லட்டு, நான் அதில் இருக்கிற ஒரு பூந்தி. அவரும் இனிப்பு, நானும் இனிப்பு அப்படின்னு இருந்துகிட்ருக்கிறான் பாருங்கள். கடைசியில் அவரும் இனிப்பு, நானும் இனிப்பு, இருப்பது இனிப்பு. நானும் இல்லை, அவரும் இல்லை, என்ன இருக்குது, இனிப்பு. அவரும் சைதன்யம், நானும் சைதன்யம். அந்த சைதன்யத்துக்கு பிரம்மம்னு பேர், இந்த சைதன்யத்துக்கு ஆத்மான்னு பேர். 2மே சைதன்யம், அங்கே 2 இல்லை அப்படின்னு நிர்விகல்ப சமாதி போகிறான். அதுக்கு முன்னாடி நான் இறைவன் என்ற சவிகல்ப சமாதி வித் டிஃப்ரென்சியேஷன். ச விகல்பம், டிஃப்ரென்சியேஷன்னா விகல்பம், வேறுபாடு. நானும் இறைவன் என்ற வேறுபாடோடு அவன் இருந்தான். அது பேர் ஜாக்கிராதீதம்னு சொன்னார்.
அவன் என்ன பண்ணுறான், சுத்த சம்காரம், அந்த சுத்த நிலையில் ஒரு நிலையில் இறைவனும் போனான், ஜீவனும் போனான். லட்டும் போச்சு, பூஞ்சும் போச்சு. என்னதான் இருந்தது? இனிப்பு மட்டும் இருந்தது, ஆனந்தம் மட்டும் நிற்கிறதா. அது பேர் தொழிலற்ற கேவலம். தொழில் என்ன? இந்த தியானங்கிற தொழில் கூட போச்சான். அது பேர் நிர்விகல்ப சமாதி. அது அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் தியானம் பண்ணும்போது நிர்விகல்ப சமாதியில் நான் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவில் வரக்கூடியதப்பா, சும்மா மரக்கட்டையாக உட்காந்துக்கிறது இல்லை. அறிவில் வந்துடுச்சுன்னா வாழும்போதே நிர்விகல்பந்தான். அவன் தான் உய்த்த சம்ஹாரம். எவன் இதை அபரோக்ஷமாக அறிந்து கொண்டானோ அவன் பரனருள் உண்மையே, அவன் பரம்பொருள் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு ஒரு போடுறாருங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இவ்வாறு நம்ம சம்ஹாரம் படித்தோம். இன்னும் 2 விஷயம் இருக்குது, திரோபவம், அனுக்கிரகம். அது நம்ம இன்னொரு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குரு ஹரிஹி ஓம். ஒரே விஷயம், வேதாந்தம், திருமந்திரம் எல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம விதவிதமாக அதை அனுபவிக்கிறோம். இது பேர் ஞானானந்தம்னு பேர். செலவில்லாமல் ஆனந்தமாக இருக்குது.